திருப்பலி நமது கிறிஸ்தவர்களுடைய மிகவும் முக்கியமான ஒன்று. சிறுவனாக இருந்த வியானிக்கு இந்த திருப்பலியின் மீது அளவு கடந்த ஆசையும் அளவு கடந்த நேசமும். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் நடந்து சென்று இந்த பலியின் மீது ஆசை கொண்ட அந்த அன்பர் தன்னுடைய வாழ்க்கையில் குருவாக இருந்த பொழுது திருப்பலியை நன்கு தயாரித்து மறைகுறைகளோடு அந்த மக்களை கவர்ந்தார். எனது பணி வாழ்வில், குறிப்பாக சாலை கிராமம், கமுதி, இளையான்குடியில் நான் காண்பது, மக்கள் விரும்புவது, இந்த திருப்பலியை தகுந்த தயாரிப்போடு நிறைவேற்றுகின்ற பொழுது அவர்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. இது என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கின்றது. இந்த திருப்பலியின் மேன்மையை உணர்ந்து நாம் செயல்படுகின்ற பொழுது இந்த வியானி என்னுடைய வாழ்வின் முன்மாதிரியாக இருக்கின்றார். இரண்டாவதாக, இந்த வியானியுடைய வாழ்க்கையில் நான் பார்ப்பது இறை பராமரிப்பு. அரசு சட்டத்திற்கு உட்பட்டு படை வீரனாக போக வேண்டிய அவர் இறை பராமரிப்பினால் அதற்கு செல்லாமல் ஒரு தனி இடத்திலே வாழக்கூடிய ஒரு சூழல். அதையும் கடந்து அந்த தடையை நீக்கி மீண்டும் வருகின்ற பொழுதும், ஆர்சு நகரத்திலே வாழ்ந்த பொழுதும் அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொள்வதற்கு அவர் கடவுள் மீது கொண்டிருந்த இறை பராமரிப்பு. குருவாகியதில் இருந்து வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், கவலை, கண்ணீர் வந்தாலும் எப்பொழுதெல்லாம் இறை பராமரிப்பை நான் நம்புகின்றேனோ அப்பொழுது என்னுடைய மனதிற்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் தருகின்றது. இந்த இறை பராமரிப்பை குருவாகிய நான் நம்புகின்ற பொழுதுதான் அனைத்தையும் உதறிவிட்டு கடவுளுக்கு நான் முதலிடம் கொடுக்க முடியும். என்னுடைய வாழ்வில் எத்தனை சோகங்கள், கண்ணீர் இருந்தாலும் இந்த இறை பராமரிப்பினால் நான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே குருவாகிய எனக்கு மிகவும் முக்கியமானது இந்த திருப்பலியை நன்கு தயாரிப்பது, நல்ல மறைவுரைகளை கொடுப்பது, அதன் வழியாக மக்களை இறைவனுடைய பாதத்திலே அழைத்து செல்வது. எல்லாவற்றையும் தாண்டி, இந்த உலக செல்வங்களை எல்லாம் தாண்டி எனக்கு மிகவும் முக்கியமாக இருப்பது இறை பராமரிப்பு. என்னை அழைத்த கடவுள் என்னை கைவிட மாட்டார், என்னோடு இருக்கின்றார், என்னோடு பயணிக்கின்றார். இதே சிந்தனையோடு நானும் பயணிக்கின்றேன். கடவுளுடைய பராமரிப்பை உணர்கின்றேன். நன்றி.